ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வல்லினம் மிகும் இடங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க. அப்படியே நான் எழுதியிருக்கிற நோட்ஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ அதை லிங்க் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக நம்மளால் வல்லினம் எந்தெந்த இடத்தெல்லாம் மிகும் மீன்ஸ் எந்தெந்த இடத்தெல்லாம் வல்லினம் கசட தபர இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இந்த மாதிரியான சந்தி எழுத்துகள்லாம் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ கதையை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஒரு 2 கண்ணு தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு காய்கறி கடைக்கு போகிறாங்க. ஓகேவா? அப்போ அந்த கடைக்காரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த இந்த எந்த காய்கறி வேணால் எடுத்துக்கோப்பா, அந்த இந்த எந்த காய்கறி 2 வேணாலும் 4 வேணாலும் எடுத்துக்கோ, ஆனால் ஒரே விலை 6 ரூபா தான் அப்படின்றாங்க. ஓகே, அது 2 பேர் கடைக்கு போயிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே ஊமை அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அதற்கு இதற்கு எதற்குன்னு சொல்லிட்டு எந்த கேள்வியும் கேட்காம காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிக்கிட்டு அவங்க போக வேண்டிய பஸ்ஸு 7ஆம் நம்பர் பஸ்ஸு, அகரம் அப்படின்ற பஸ்ஸு பேர் 7ஆம் நம்பர் அகரம் பஸ்ஸில் அவங்க ஏறி போகணும். அப்படி ஏறிட்டாங்க. ஏறிட்டு கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா இகரம் அப்படின்ற ஒரு இடத்துல இறங்கிட்டாங்க தெரியாமல். அப்போ என்ன ஆகுது, திசை அந்த பக்கம் போகணுமா இந்த பக்கம் போகணுமா, அங்கு இங்கு எங்கு எப்படி போகணும் அப்படின்னு திசை புரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. ஓகே, அப்போ தான் ஒருத்தவங்க வராங்க. அப்படி இப்படி எப்படி அப்படின்னு சொல்லி எங்கே போகணுன்னு சொல்லி சுட்டி காமிக்கிறாங்க அந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு. அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு உருவம் ஒன்று தெரியுது. ஓகே, அதாவது ஒரு அமானுஷ்யம் மாதிரி என்னவோ தெரியுது. அது என்னன்னு பார்த்தா 8-10 யானைங்க குடு குடு குடுன்னு ஓடி வருது. அதுவும் ரொம்ப வன்மையாக தொடர்ந்து ஓடி வருது. அதை பார்த்த உடனே தனியாக தன்னோட கையில் இருக்கிற ஆகார பை எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு தடபுட 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 தடபுடன்னு ஓடுறாங்க, பூந்தடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ரொம்ப தூரம் ஓடின பிறகு சில உருவங்கள் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது, உருவகம். அதன் பிறகு தான் அவங்க மனது கொஞ்சம் மென்மையாகுது, ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஆக இனி தனியாக எங்கேயும் போகக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஓகேவா? இது தாங்க வல்லினம் மிகும் ஷார்ட்கட்டு. இதில் நான் பாக்ஸ் பண்ணியிருக்க எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஓகே, ஷார்ட்கட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.